வீட்டுக்காரரு ராதாகிருஷ்ணன் வந்து என்னை கழுத்தை பிடிச்சி நறுக்கி முதுகில் போட்டு மிதின்னு மிதித்து உடனே நான் சிங்கப்பெண்ணுக்கு ஃபோன் பண்ணேன். சிங்கப்பெண்ணு வந்தாங்கோ. அவங்க நான் சொல்கிறது எதுவுமே காதில் போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீ நடக்க எல்லாம் லாஸ்ட்டு வந்துட்டு நடக்க போலீஸ்க்கு நடக்க ஸ்டேஷன் நடந்துச்சு. எனக்கு நெஞ்சு வலி நல்லா துடிச்சிட்டு நெஞ்சு வலி தாங்க முடியாமல் நான் படுத்துட்டு இருக்கேன். அவங்க உடனே சொல்கிறாங்க நடிக்காதீங்க நடந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டை அந்த இது 6 பேரில் இருக்குது, இது அவர் பேரில் தானே இருக்குது, நீங்கள் கொடுங்க அவர் கையில் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், இல்லை நான் கோர்ட்டில் கொடுத்துருக்குறேன், கோர்ட்டில் இதாகிருக்கேன்னு. இல்லை முடியாது, நீங்கள் இப்போ கொடுத்தே தீரணும், இல்லை உங்கள் பேரில் தானே அவர் பேரில் தானே இருக்குது, இல்லைன்னா இந்த வீட்டில் அவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தான் 2 வீடு வச்சுக்கிறீங்க, 3 வீடு வச்சுருக்கீங்களோ பேசுகிறாங்கோ. கடைசியில் வந்து என்னை வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காங்கோ. எனக்கு நெஞ்சு வீடு தாங்க முடியாதப்போ நான் கட்டிலில் படுத்தேன். அவங்க வந்து என்னை வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு 4:10 மணிக்கு ஸ்டேஷனில் உங்கள் அட்வொகேட் யாருன்னு சொல்லுங்கள், உங்கள் அட்வொகேட் ஜோன்சனா அப்படின்ட்டு அவங்க போயிருக்காங்க. சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த பொண்ணுங்க வந்து என்ன பண்ணணும், இவங்கள என்ன பண்ண முடியும் பார்க்கலாம், எங்கள் சொத்து எங்கள் இதில் எங்கள் சொத்தில் நாங்கள் அடிக்கவே இல்லை, நாங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க. இவங்க செஞ்சது எப்படி ஆள் செஞ்சதை ஒத்துக்குவா, நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்குவா அப்படின்னு இப்போ போயிருக்காங்க. என்னால் ரொம்ப முடியல. வீட்டுக்காரரு ராதாகிருஷ்ணன் வந்து என்னை கழுத்தை பிடிச்சி நறுக்கி முதுகில் போட்டு மிதின்னு மிதித்து உடனே நான் சிங்கப்பெண்ணுக்கு ஃபோன் பண்ணேன். சிங்கப்பெண்ணு வந்தாங்கோ. அவங்க நான் சொல்கிறது எதுவுமே காதில் போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீ எல்லாம் லாஸ்ட்டு வந்துட்டு நடக்க போலீஸ்க்கு ஸ்டேஷன் நடந்துச்சு. எனக்கு நெஞ்சு வலி நல்லா துடிச்சிட்டு நெஞ்சு வலி தாங்க முடியாமல் நான் படுத்துட்டு இருக்கேன். அவங்க உடனே சொல்கிறாங்க நடிக்காதீங்க நடந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டை அந்த இது 6 பேரில் இருக்குது, இது அவர் பேரில் தானே இருக்குது, நீங்கள் கொடுங்க அவர் கையில் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், இல்லை நான் கோர்ட்டில் கொடுத்துருக்குறேன், கோர்ட்டில் இதாகிருக்கேன்னு. இல்லை முடியாது, நீங்கள் இப்போ கொடுத்தே தீரணும், இல்லை உங்கள் பேரில் தானே அவர் பேரில் தானே இருக்குது, இல்லைன்னா இந்த வீட்டில் அவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தான் 2 வீடு வச்சுக்கிறீங்க, 3 வீடு வச்சுருக்கீங்களோ பேசுகிறாங்கோ. கடைசியில் வந்து என்னை வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காங்கோ. எனக்கு நெஞ்சு வலி தாங்க முடியாதப்போ நான் கட்டிலில் படுத்தேன். அவங்க வந்து என்னை வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு 4:10 மணிக்கு ஸ்டேஷனில் உங்கள் அட்வொகேட் யாருன்னு சொல்லுங்கள், உங்கள் அட்வொகேட் ஜோன்சனா அப்படின்ட்டு அவங்க போயிருக்காங்க. சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த பொண்ணுங்க வந்து என்ன பண்ணணும், இவங்கள என்ன பண்ண முடியும் பார்க்கலாம், எங்கள் சொத்து எங்கள் இதில் எங்கள் சொத்தில் நாங்கள் அடிக்கவே இல்லை, நாங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க. இவங்க செஞ்சது எப்படி ஆள் செஞ்சதை ஒத்துக்குவா, நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்குவா அப்படின்னு இப்போ போயிருக்காங்க. என்னால் ரொம்ப முடியல.